இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸில் ஃபிட் ஆகிட்டீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. மிக கடுமையாக அவரோட வாழ்நாளில் திமுகவை, கலைஞரை மிக கடுமையாக சாடினார். இன்றைக்கு இருவரும் ஒன்றாக இருக்கிறார். அவர் தான் பாச தலைவனுக்கு பாராட்டுகள் எடுத்தவர். அது கலைஞர் இறந்த போது அது அமெரிக்காலேருந்து நேரடியாக வந்தோடனே அது ஜெட்லாக் கூட போகாமல் நேராக சமாதிக்கு கதறி அழுதாரு. அது சமீபத்தில் 5000 ரூபா ஒட்டுமொத்த தமிழகத்தில் கூடிய குடும்பங்களுக்கும் கொடுத்தாயிடுச்சு. இப்போ எதுக்கு தேமுதிகவை சேர்க்கணும்? 5000 கொடுத்த பிறகு சார் 5000 கொடுத்தாச்சு. அது ஓட்டுக்காக பண்ணலன்னு அவங்க சொல்றாங்களே. நாங்க எங்களுடைய திட்டங்களை, சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க போறோம். 5000 சம்பந்தம் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. விஜய் அவர்களே ஏடிஎம்கே ஓட்டை தான் ரொம்ப அதிகமாக கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. நான் அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிறாரு. ஜெயலலிதா அவர்களை ரோல் மாடல்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு ஒரு அச்சம் இருக்கு அவர் மேலே அப்படின்றத உணர முடியுதா? இல்லை, நீங்கள் இப்படி பாருங்க. அதாவது ஏடிஎம்கேட ஓட்ஸ் இங்கே போகுது, விஜய்க்கு போகுதுன்றதையும் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வான்ஸ் கொடுத்து யாராவது பார்த்துருக்கீங்களா சார்? நீங்கள் இப்போ 5000 சொல்கிறீங்களா? இதை விட ஒரு சீட்டிங், இதை விட ஒரு சாதாரண பிஜேபி பண்ணலையா சார்? நம்பிக்கை துரோகம் இல்லை இது. நான் இப்போ சொல்கிறேன், இதனாலேயே இந்த திமுக அழிய போகுது, இந்த தேர்தலில் தோக்க போகுது. எப்படின்னா, மிகப்பெரிய அச்சம், மிகப்பெரிய பயமே திமுகவுக்கு விஜய் யாருடைய வாக்கை வாங்க போகிறார் என்பது தான் அவங்களுடைய பெரிய பயமே. இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸில் ஃபிட் ஆகிட்டீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லாவே இருக்குது சார். நல்லா யோசிச்சு பாருங்கள். இது ஒரு முக்கியமான கேள்வி. சமீபத்தில் தேமுதிக போனவுடன் திமுக பலமாயிடுச்சு என்று சொன்னவர்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை யோசிச்சு பாருங்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியாக நின்னது, தேசிய ஜனநாயக கூட்டணி தனியாக நின்னது. நாங்கள் பலமாக இருக்கிறோம், வலுவாக இருக்கிறோம், அருகில் ஆதரவு தருகிறேன் என்று சொல்லி அறிவாலயத்திற்கு வந்தவர்களை கூட விரட்டி அடித்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அண்ணா சாலையின் வழியாக யார் சென்றாலும் உள்ளே வாருங்கள் என்று கூப்பிடக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கி திமுக தள்ளப்பட்டிருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததே திமுக செய்த அவருக்கு செய்த ஒரு பெரிய துரோகம், அவருக்கு செய்த அடக்குமுறை. அதன் காரணமாகத்தான் அவர் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். மிக கடுமையாக அவரோட வாழ்நாளில் திமுகவை, கலைஞரை மிக கடுமையாக சாடினார். இன்றைக்கு இருவரும் ஒன்றாக இருக்கிறார். அவர் தான் பாச தலைவனுக்கு பாராட்டுகள் எடுத்தவர். அது கலைஞர் இறந்த போது அது அமெரிக்காலேருந்து நேரடியாக வந்தோடனே அது ஜெட்லாக் கூட போகாமல் நேராக சமாதிக்கு கதறி அழுதாரு. அது சினிமா கலைஞனாக ஒரு திரைத்துறை சார்ந்தவர் என்ற அடிப்படையில். ஆனால் ஒரு அரசியல் குருன்னா ஒரு கலைஞர் தான். அவரே பல பேட்டிகளில், வீடியோக்களில் சொல்லியிருக்காரு. முதலமைச்சராக இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள். திமுக எந்த அளவிற்கு பலவீனமாக இருக்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணம் தேமுதிக சேர்ந்தது. தமிழ்நாட்டில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம். ஒரு அடிஷ்னல் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். அடிஷ்னல்லாம் நான் சொல்கிறேன். அதிமுக அணி பலமில்லை, வலு இல்லை. நாங்கள் தான் முழுமையாக ஜெயிப்போம். 200 இடங்களை தாண்டி ஜெயிப்போம். சமீபத்தில் 5000 ரூபா ஒட்டுமொத்த தமிழகத்தில் கூடிய குடும்பங்களுக்கும் கொடுத்தாயிடுச்சு. இப்போ எதுக்கு தேமுதிகவை சேர்க்கணும்? 5000 கொடுத்த பிறகு சார் 5000 கொடுத்தாச்சு. அது ஓட்டுக்காக பண்ணலன்னு அவங்க சொல்றாங்களே. நாங்க எங்களுடைய திட்டங்களை, சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க போறோம். 5000 சம்பந்தம் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க திமுக. நீங்களும் போய் இதை நம்புறீங்களா? நியாயமாங்க இது? போன வருஷம் கோடை வரலையா? போன வருஷம் பொங்கல் வரலையா? அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பொங்கல் வரலையா? உரிமை தொகைன்னா என்ன? உரிமை தொகைன்னா மேட்டர் ஆஃப் ரைட்டாக ஒருத்தர் கொடுக்க வேண்டியது. ஆட்சிக்கு வந்தவுடன் உரிமை தொகை தருவோன்னு சொன்னீங்க. எப்போ கொடுக்க ஆரம்பிச்சிங்க? 5 வருடம் உரிமை தொகை கொடுத்தீங்களா? நாடாளுமன்ற தேர்தல் வந்தப்போ உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் பொங்கலுக்கு இனாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. இப்போ கோடையோடு சேர்த்து கொடுக்குறீங்க. அட்வான்ஸ் கொடுத்து யாராவது பார்த்துருக்கீங்களா சார்? நீங்கள் இப்போ 5000 சொல்கிறீங்களா? இதை விட ஒரு சீட்டிங், இதை விட ஒரு சாதாரண பிஜேபி பண்ணலையா சார்? நான் சொல்கிறது அப்படி சொல்கிறேன் பாருங்கள். நான் நல்லா தெரிஞ்சுங்க. பிஜேபி தான் உங்களுக்கு பிடிக்காத கட்சி. அது எது செஞ்சாலும் நீங்கள் ரூட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன், ஏன் நீங்கள் அவங்க செஞ்சுருக்காங்கன்னா நாங்கள் அதை செய்ய மாட்டேன்னு செய்யுங்க. நான் இப்போ எப்படி கேட்குறேன்னா, உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, 5000 ரூபாய் கொடுத்ததை கூட நான் குறை சொல்ல மாட்டேன் சார். 5000 நீங்கள் கொடுத்துட்டீங்க மக்களுக்கு, சாமானியர்கள், ஏழைகள். அதை நம்ம அவங்களுடைய தேவைக்கு அதை எடுத்துக்கிட்டாங்க, அதை விட்டுறோம். அந்த 5000 ரூபாய் கோடைக்குன்னு கொடுத்தீங்க, அதையும் எடுத்துப்போம்.
3000 ரூபாயை கொடுத்தீங்கல்ல, 3000 ரூபாயை இனாமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அடுத்த மாதம் அவங்க அந்த 1000 ரூபாய் என்ன சார் பண்ணுவாங்க? ஏப்ரல் மாதம் 1000 ரூபாய் என்ன சார் பண்ணுவாங்க? மே மாதம் 1000 ரூபாய் என்ன சார் பண்ணுவாங்க? 5000 ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு 3 மாதத்துக்கு வாழக்கூடிய பக்குவம் ஒரு சாதாரண சாமானியனுக்கு முதல்ல இருக்கா சார்? நம்பிக்கை துரோகம் இல்லை இது. நான் இப்போ சொல்கிறேன், இதனாலேயே இந்த திமுக அழிய போகுது, இந்த தேர்தலில் தோக்க போகுது. எப்படின்னா, இப்போ பிப்ரவரி 28 முடிஞ்சு மார்ச் 1ஆம் தேதி அவங்களுக்கு பால் காசுலேருந்து மாத்திரை வாங்குறதுலேருந்து வீட்டுக்கு தேவையான அடிப்படையான மிளகா மல்லி வாங்குறதுலேருந்து காசு தேவைப்படும். அந்த 1000 ரூபாய் எங்கே கிடைக்கும்? எலெக்ஷன் வருதும்ல, கடன் வாங்குவோம். இது போலிக்கு வந்துடும். இது நகைச்சுவை ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த மாதம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி இதே நிலைமை. ரெண்டு மாதம் இதை கேளுங்க. திருவிழா தான். அதுக்கு அடுத்தது ஏப்ரல் மாதம் எடுத்துங்க. ஏப்ரல் மாதம் என்ன நிலைமை? இதே நிலைமை. இப்போது இந்த 1000 ரூபா அடுத்த மாதம் 1000, 2 மாதம் 1000 ரூபாய் இல்லாமல் இருக்கின்ற பொழுது 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த 500 ரூபாயை மக்கள் யோசிக்குமா? 2 மாதம் 1000 ரூபா கொடுக்காததை யோசிக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ஒரு முன்பணம் கொடுக்குற இடத்த தமிழகத்தினுடைய பொருளாதார நிலை இருக்கிறதா? எத்தனை லட்சம் கோடி கடன், ஒவ்வொரு தனிநபர் மீதும் எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குது இன்றைக்கி. அப்படிப்பட்ட சூழலில் 3 மாதத்தினுடைய மாதம் கொடுக்க வேண்டிய உரிமை தொகையை 3 மாதம் சேர்த்து கொடுப்பது என்பது ஒரு 5000 கண்ணில் காட்டினா அது அற்புதமானது. சாலமன் பாப்பையோட ஒரு அதிமுக கூட தேர்தல் அறிக்கையில் அதான் சொல்றாங்க. சாலமன் பாப்பையோட மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காரு. அது சார் 2000 உயர்த்தி கொடுக்குறங்கிறது வேறு. அது தேர்தல் வர்றதுக்காக நான் முன்கூட்டியாக கொடுக்குறேங்கிறது வேறு. இப்போ சாலமன் பாப்பையோட ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன். அதில் ஒரு சின்ன நல்ல ஒரு கருத்து தெரிஞ்சுது. ஒரு வீட்டில் ஒரு திருடன் உள்ள நுழையிறான். ஒரு பெரிய நாய் இருக்குது. கேட்டுக்கிட்ட போய் நிற்கிறான். நாய் குலைக்கல. கேட்டை திறக்கிறான். நாய் குலைக்கல. கதவுகிட்ட போயிட்டான். நாய் குலைக்கல. கதவையும் உடைச்சிட்டான். நாய் குலைக்கல. இவன் பார்க்குறான், என்னடா அது, நம்ம கேட்டை திறந்தோம், உள்ளே நுழைஞ்சோம், கதவையும் உடைச்சிட்டோம், நாய் குலைக்கலன்ட்டு கையில் இருக்கிற ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கி ஒரு 4 பிஸ்கட்டை நாய்கிட்ட போட்டான். அப்போ தான் நாய், இவன் எதோ நல்லதுக்கு வரல, இவன் திருட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி வெளியில் விடுது. அதே தான் இப்போ திமுகவுக்கு நடக்க போகுது. அந்த கதை அப்படியே இந்த 5000 ரூபாயில் இது பொருந்தும். சிஎம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு சார். நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ட்டாரு. நேத்தி சட்டசபையில் கூட சூழலிச்சிருக்காரு. கண்டிப்பாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி லோடிங், நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கூட்டணி பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிகவே ஏன் ஏடிஎம்கே அலையன்ஸை சூஸ் பண்ணாமல் டிஎம்கே அலையன்ஸுக்கு போகணும் சார்? நீங்கள் வின்னிங் பாசிபிலிட்டி அங்கே இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்றது அந்த ப்ராபபிலிட்டியை கால்குலேட் பண்ணி தானே போயிருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது விவாதம் அதெல்லாம் தாண்டி சொல்கிறேன். மிகப்பெரிய அச்சம், மிகப்பெரிய பயமே திமுகவுக்கு விஜய் யாருடைய வாக்கை வாங்க போகிறார் என்பது தான் அவங்களுடைய பெரிய பயமே. அவர் எடுக்க போகின்ற வாக்குகள் திமுகவிற்கு சார்புடைய வாக்குகளாக இருந்தால் மிகப்பெரிய அதல பாதாள வீழ்ச்சியை திமுக சந்திக்கும். அதுதான் அரசியல் கணக்கர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கி அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால், மிக வலுவாக திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் விஜயின் பக்கம் சாய்கிறது. சிறுபான்மையினருடைய வாக்குகள், பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருப்பதனால் சிறுபான்மையினர்கள் எதிர்மனங்கள் கொண்டிருப்பதை போன்று ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தி அந்த வாக்குகள் முழுமையாக திமுகவுக்கு சென்றது. இன்றைக்கு அது அப்படியே விஜயின் பக்கம் சாயப்போகிறது. அதே போன்று பட்டியலின சமூக மக்களுடைய வாக்குகள், இன்றைக்கி விஜயுடைய பேனர், விஜயோடைய கொடி எங்கே பறக்கிறது என்றால் ஒவ்வொரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதியில் பறந்து கொண்டிருக்கிறது. அந்த வாக்குகள் மாறப்படுகின்ற பொழுதும் அதே போன்று இளம் பெண்கள், யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்க தான் அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இவர்களுடைய வாக்கு. இந்த மூன்றையும் வெளியே எடுத்து விட்டு திமுகவை தனியாக பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு கூடு தான் இருக்கும். அவர்கள் தோற்றத்தை காட்டுவதற்கான உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பொலிவு என்பது போய்விடும். இந்த கணக்கை கண்டுதான் திமுக இன்றைக்கும் அஞ்சுகிறது, நடுங்குகிறது. விஜய் அவர்களே ஏடிஎம்கே ஓட்டை தான் ரொம்ப அதிகமாக கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. நான் அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிறாரு. ஜெயலலிதா அவர்களை ரோல் மாடல்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு ஒரு அச்சம் இருக்குது அவர் மேலே அப்படின்றத உணர முடியுதா? இல்லை, நீங்கள் இப்படி பாருங்கள், அதாவது ஏடிஎம்கேயோட ஓட்ஸ் இங்கே போகுது, விஜய்க்கு போகுதுன்றதையும் எடுத்துக்கலாம்ல, அப்படி சொல்லலாம். அதுக்கான ஒரே ஒரு சதவீதம் கூட கிடையாது.
எம்ஜிஆருடைய விசுவாசிகள், ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள், அதிமுகவினுடைய தொண்டர்கள் எந்த காரணத்திற்காக விஜயை நோக்கி செல்ல வேண்டும்? தேவையே இல்லை. இல்ல அவங்க மறந்துட்டாங்க. தேவை- எம்ஜிஆரை ஏங்க, மறந்துட்டாங்க. அதை விட ஜெயலலிதாவை மறந்துட்டாங்க எடப்பாடி அப்படிங்கிறாரு. பழனிசாமியோடைய ஆட்சி இருக்குல்ல, மிகச்சிறப்பான ஒரு ஆட்சி, மிக சிறந்த ஒரு ஆட்சியை கடந்த காலத்தில் கொடுத்தவர். இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஆட்சி செஞ்சவர். யார் ஆட்சி செய்கிறது? யாரால் இந்த ஆட்சி நடத்தப்படுகிறது சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் பெயரால் நடத்தப்படுகிறது. அதிகாரிகள் நடத்துகிறார்கள், அந்த அமைச்சர்கள் வசூல் செய்கிறவங்க அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவருடைய கட்டுப்பாட்டில் தமிழக அரசு இருக்கிறதா? காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா? சட்டம் ஒழுங்கு அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா? அவரால் முடியலங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தன்னை வந்து நான் தான் பலமாக இருக்கிறேன், நான் தான் வலுவாக இருக்கிறேன் என்று தன்னை காட்டி கொண்டு இருக்கிறார். எனவே அது உண்மையல்ல, அது நடக்க போவதில்லை. மக்களுக்கும் இது நன்றாக தெரியும். நீங்கள் பாருங்கள், இந்த தேர்தல் நெருங்குகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை திமுகவிற்கு உருவாகும். கடந்த தேர்தலை நீங்கள் பாருங்கள், 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து 66 இடங்களை பிடிச்சாங்க நீங்கள் அதிமுக. அதன் காரணமாகத்தான் அந்த ஒரு மக்கள் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது 10 ஆண்டு என்பதனால் அது ஏற்பட்டது. இன்றைக்கி 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளுக்கு இருந்த எதிர்ப்பு மனநிலையை விட 10 மடங்கு எதிர்ப்பான மனநிலை 1000 ஆண்டு திமுக. கால சாதனையே நாங்கள் இந்த 5 வருஷத்தில் செஞ்சுருக்கோம்னு சிஎம் சொல்கிறார். சாதனை இல்லை, வேதனை மக்களுக்கு. இந்த ஆட்சியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனை சார். எல்லாத்தையும் விட்டுருங்க சார். 6வது படிக்கிறவன் கையில் கஞ்சா இருக்குது சார். ஒரு 10 கிராம் கஞ்சா இன்றைக்கி 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு ஒரு பையன் கையில் கிடைக்கிது சார். இதுவரையில் வீட்டுக்கு தெரியாமல் மது அருந்தியவர்கள், மது அருந்துவதற்கு கூட கடையில் போகணும், வாங்கணும், அதை குடித்தாக்கா ஸ்மெல் வரும், அது வந்து என்பதை தாண்டி சாதாரணமாக இயல்பாக ஒரு பையன் போகிறான்னா தன் கைக்கு அந்த பாக்கெட் போயிடுது சார். தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத ஒரு சிறு குக்கிராமத்தை சொல்ல முடியுமா? ஒரு பள்ளிக்கூடத்தை சொல்ல முடியுமா? ஒரு கல்லூரியை சொல்ல முடியுமா? ஒரு கடை வீதியை சொல்ல முடியுமா? எல்லா இடங்களிலும் சகஜமாக இருக்குது சார். இது வந்து மிகப்பெரிய ஒரு 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 எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய ஒரு பணி. இதற்காகவாவது திமுக என்பது வீழ்த்தப்பட வேண்டும். இதற்காகவே திமுக அவங்க என்ன சொல்றாங்க, இது எல்லாமே வந்து இந்த குஜராத்தில் இருக்கிற அதானி போர்ட் வழியாக தான் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு இங்கே போதைப் பொருளே இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு காரணமே அந்த போட்டு தான். ஸோ அவங்க தான் அதில் முக்கியமான பிளேயரு அப்படின்றத வந்து கையாலாகாத தனமான பேச்சு. மத்திய அரசு தான். மாநில அரசினுடைய காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? மாநில அரசினுடைய எல்லை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? எங்கிருந்து வருகிறது? அது மாநிலத்தினுடைய எல்லையை நீங்கள் உங்களால் மத்திய போலீஸ் தான் வந்து, மத்திய அரசு தான் வந்து தங்களுடைய ஃபோர்ஸை பயன்படுத்தி எத்தனை எஃப்ஐஆர் போட்டீங்க? எத்தனை சீஸ் பண்ணீங்க? அதெல்லாம் தவறானது. அப்போது உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியலைங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். என்னால் முடியல, எல்லா இடங்கள்லேருந்து வருது, என்னால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது தானே காட்டுது. இதெல்லாம் வந்து ஒரு அதற்கான ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா போன்ற ஒரு தோற்றத்தையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை அழிக்கணும், அதை தடுக்கணும், கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளணும், செஞ்சுருக்கீங்களா? ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தபோது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் லேசாக தலை தூக்கும். முதல்ல யார் அடிப்பாங்க தெரியுமா? அவங்க கட்சிக்கார யார் ஏதாவது 1-2 தப்பு பண்ணோன்னா முதல்ல ஒரு அடி. அப்போ அதை பார்த்தாலே மற்றவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கே அதுனா நமக்கு என்னடா நிற்பான். இன்றைக்கி ஏதாவது அப்படி நடந்திருக்கா பாருங்கள். திமுகவினர் எவ்வளவு பெரிய மோசம். ஒரு 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 பத்திரிகையாளரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாக்குகிறார், அவருடைய கேமராவை பிடுங்குறாங்க, வழக்கு பத்திரிகையாளர் மீது பாது. இதுவாக சட்டம் ஒழுங்கு? இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மக்கள் வந்து வேறு எங்கேயும் வெளிநாட்டில் இல்லை, மக்கள் இங்கே தான் இருக்காங்க, நாள்தோறும் பார்த்துட்டு இருக்காங்க. அது செய்தது ஆளும் கட்சி எம்எல்ஏ அப்படின்றதுனால பண்ணல அப்படின்றீங்களா? பாருங்கள், நீங்கள் போக போக பாருங்கள். அதனால் நான் சொல்கிறேன், இந்த ஆட்சி இந்த தேர்தலில் முடிவு கட்டப்படும். இவர்களால் அதுக்கான சமிகைகள் எதிர்கட்சிகிட்ட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது வந்து நிறைய விமர்சனமாக முன்வைக்கப்படுது, பார்வையாக முன்வைக்கப்படுது. ஏன்னா இப்போது விஜய் எதிர்பார்த்தாங்க, பிஜேபி எதிர்பார்த்தது, அதிமுகவும் எதிர்பார்த்தது, அவர் வரலன்ட்டார் தெளிவாக. அதுக்கப்புறம் தேமுதிகவை பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் அதுவுமே நடக்கலை. அவர் ஸ்டாலின் நல்ல ஒரு மாஸ்டர்ஸ் பிளானாக அங்கே மாஸ்டர் ஸ்டோக்காக அவங்க கூட்டு போயிட்டாரு சார் அப்படின்றாங்க. நாங்கள் தான் சார் அனுப்பி வச்சுருக்கோம். நீங்கள் நல்லா தெரிஞ்சிங்க, சண்டையே இனிமேலுக்கு தான் ஆரம்பிக்க போகுது. இப்போ தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க? அப்போ இது கால்குலேட் பண்ணாமலே கூட்டு போயிருப்பாரு. இப்போ என்ன ஆக போகுது? விடுதலை சிறுத்தைக்கு எத்தனை கொடுப்பீங்க? காங்கிரஸ் போடுற சண்டைக்கு எத்தனை கொடுப்பீங்க? கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு எத்தனை கொடுப்பீங்க?
மற்ற இருக்கக்கூடிய மற்ற மற்ற திமுக கட்சிகள் தன்னோட தொகுதி இது தொகுதிகளை அப்போ எத்தனை சீட்டில் நிற்க போகிறீங்க? எவ்வளோ பெரிய நெருக்கடிக்குள் உங்களை நாங்கள் தள்ளியிருக்கோம் தெரியுமா? நீங்கள் இப்போ என்ன கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். மிகப்பெரிய நெருக்கடியில் திமுக இன்றைக்கு தத்தளித்து கொண்டு இருக்கிறது. யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கறது, எத்தனை நிற்கிறது, மெஜாரிட்டி என்பதை நாம் எடுக்க முடியுமா, வெற்றி பெற முடியுமா என்ற பயத்தில் அச்சத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆட்சி என்பது திமுக அமைக்காது சார், அமைக்க விடமாட்டோம் சார். அது என்ன விஜய் வின் பண்ணிட்டு வரா? நாங்கள் சொல்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 202க்கு மேல் வெற்றி பெற்று நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். விஜய் நான் வந்து தனியாக நின்னாலும் ஆட்சியை பிடிச்சிருவேன் ஒரு நம்பிக்கையாக வந்து எல்லாத்துக்கும் சீமான் அண்ணன் கூட தான் சொல்கிறாரு. அவர் கூட 10 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியலில் இருந்துட்டார், நிறைய தேர்தல் செஞ்சிட்டாரு. இதுவரையில் ஒரு கவுன்சிலர் கூட வர முடியவில்லை. ஆனாலும் நம்பிக்கையோடு நான் தான் என்று சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி புதுசாக வந்திருக்காரு. யாருமே அதை சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் கள நிலவரம் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். எனவே மக்கள் மீண்டும் அதிமுகவினுடைய ஆட்சிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சி நிச்சயம் வரும். மிக்க நன்றி சார், உங்களுடைய தெளிவான கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் நன்றி.